கள்ளக்குறிச்சியில் பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழையினால் வானாபுரம் சுற்றுவட்டாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 900 ஏக்கரிலான மரவள்ளி கிழங்குகள் வேரோடு சாய்ந்துள்ளன. வயல்களில் தேங்கியுள்ள நீரில் மரவள்ளி கிழங்குகள் அழுகி வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சாகுபடி செஞ்ச மரவள்ளி கிழங்கும் இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்ததுங்க. ஆனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இந்த புயல் மழை காரணமாக என்னுடைய மரவள்ளி கிழங்கு எல்லாமே வேறு இருந்து அறுவடை செய்தாலும் மில்லில் எடுக்க மாட்டாங்க. இதனால் எனக்கு முழுவதுமாக நஷ்டம் அடைஞ்சிக்குது. இதனால் தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்து எனக்கு ஏதாவது இழப்பீடு செஞ்சால் இழப்பீடு வழங்கினா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சுற்றி இருக்கிற அனைத்து கிராமத்துலேயும் நிறைய பயிர்கள் நீரில் மூழ்கி ரொம்ப சேதாரமாகிக்குது. இந்த சேதாரத்துக்கெல்லாம் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கினா மக்கள் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். வயல்களில் தேங்கியுள்ள நீரில் மரவள்ளி கிழங்குகள் அழுகி வீணாவதாக விவசாயிகள் தெரிவித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். விவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை முதல் மிக கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் விவசாயம் பயிர் செய்துள்ள பயிர்களில் மழைநீர் தத்தளித்தவாறு உள்ளது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள ஓடியந்தல், எடுத்தனூர், சிறுபனையூர், கூவனூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழை அதிக அளவு பெய்தது. இந்த மழையின் காரணமாக சிறுபனையூர் பகுதியில் சுமார் 900 ஏக்கருக்கு மேல் விவசாயம் மரவள்ளி கிழங்கு செய்துள்ளனர். அந்த மரவள்ளி கிழங்கில் அதிக அளவு மழை நீர் தேங்கி நிற்பதுடன் வீசிய பலத்த காற்றின் காரணமாக மரவள்ளி கிழங்குகள் வேரோடு சாய்ந்து அழுகும் நிலையில் உள்ளது. இதனால் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். அதாவது இந்த வானாபுரம் சுற்றியுள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 900 ஏக்கருக்கு மேல் இந்த மரவள்ளி கிழங்கு நீரில் மூழ்கி மரங்கள் சாய்ந்து உள்ளதால் வீணாக கூடும் என்று விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். இது குறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுடைய இழப்பை ஈடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசன்.